காந்தாரா பார்ட் 2 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். காந்தாராவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்களே, இந்த மலைவாழ் மக்களெல்லாம் வந்து காக்கிறதுக்கு ஒரு தெய்வம் வந்திருக்கு. அது வந்து டெமிகாட், அது பேர் வந்து பஞ்சுருளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சுருளி ஒரு ராஜாவுக்கு ஒரு வரம் கொடுக்குது. அந்த ராஜாவுக்கு காசு, இந்த வைடூரியம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே இருந்தாலுமே அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் இருக்காது அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டே இருக்காது. ஸோ அப்போ அந்த ராஜாவுக்கு வந்து இந்த டெமிகாட் ஒரு வரம் கொடுக்குது. நீ கேட்ட நிம்மதி, இந்த பீஸ்ஃபுல் இது எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆனால் ஏன் மக்களுக்கு நீ உன்னோட ப்ராப்பர்ட்டிஸில் இவ்வளோ வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் வாங்கி அந்த ராஜாவுமே அது வந்து கொடுத்துட்றாரு. அந்த ராஜாவோட ஃபேமிலி நல்லா இருக்கு. போக போக அவரோட அந்த அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஜென்ரேஷன் ராஜா கொடுத்துட்டாரு, பட் இப்போ நமக்கு அந்த நிலம் வந்து தேவைப்படுது, அதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு எடுக்க வராங்க. அப்போ அந்த பஞ்சுருளி எனக்கு கொடுத்த சத்தியத்தை வந்து நீ மீற அப்படின்னு சொல்லி பழி வாங்குது. ஸோ அதை தான் பார்ட் 1 கதையாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த பார்ட் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சுருளி அப்படின்ற ஒரு சாமி இருக்குல்ல, அந்த சாமி எப்படி வந்துச்சு, அந்த சாமி எதனால் இவங்க எல்லாருமே காக்குது, ஏன் இவங்களா காக்குது அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மலைவாழ் மக்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பஞ்சுருளி என்ன பண்ணுது, அண்ட் இந்த பஞ்சுருளிக்கே ஒரு பிரச்சனைனா அப்போ என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட கான்செப்டாக வச்சுருக்காங்க.